தமிழர் அறம் சிந்தனை பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னாக்கா, இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்ப மனு. அது எங்கன்னாக்கா, கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வள்ளி கிராமம் என்ற ஒரு பகுதியில் தான். இந்த கிராம பகுதியில் யார் குடியிருக்கான்னு பார்த்தாக்கா, மூத்த குடி தமிழ் குடி ஆதி தமிழர், அங்கே குறவர் குடிமக்கள் குடிக்கிறாங்க. இவங்க கடந்த ஒரு 20 வருஷமாக அங்கே குடியிருக்காங்க. இந்த 20 வருஷத்தில் அங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்கிட்ட இவங்க பலமுறை வாய்மொழியாக தான் எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி எங்கும் போய் இவங்க மனு கொடுக்கல. மனு கொடுக்காத காரணம் என்னென்னாக்கா, அவங்களுக்கு போதிய படிப்பறிவு இல்லை. இதுதான் காரணம். இந்த படிப்பறிவு இல்லாத காரணத்தை பயன்படுத்தி அவங்க இவங்கக்கிட்ட வாக்கை மட்டும்தான் வாங்கியிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு நலத்திட்டங்களும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அங்கே போய் நேரில் விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது அவங்களுடைய மனக்குமுறைகளும் அவங்களுடைய வேதனைகளும். இந்த காலத்தில் கூட அவங்க எளிமையான இதுதான் இருக்காங்க. சாதாரண ஓலைக்கொட்டாய் சீட்டு போட்டு இப்படி தான் இருக்காங்க. இப்போதைக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, சாதாரணமாக கடந்து போகலாம். ஆனால் அங்கே அவங்க குடியிருக்கிற பகுதி என்னன்னாக்கா, ஏரி பரம்போக்கு. அந்த ஏரி பரம்போக்கு சாதாரணமாக இப்போ இயல்பாக இருக்குது. ஆனால் அதுவே ஏரியில் நிறைய தண்ணி வந்தால் நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் உயிர் சேதமே ஏற்படுற நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல நேரில் போய் பார்க்கும்போது தான் அதனுடைய வலி வேதனை தெரியும். இந்த காலத்தில் இப்படி இருக்காங்க மக்கள் பாவம் அப்படின்னு. அதனால் அவங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க. ஒரு சில குழந்தைங்க தான் போகிறாங்க, ஒரு சில குழந்தைங்க போகிறதில்ல. ஏதோ ஒரு குடும்ப சூழலுக்காக எங்கும் போகாமல் அப்படியே இருக்காங்க. இயல்பாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு உறுதுணையாக அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலைக்கு உறுதுணையாக இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு போதிய இட வசதியோ சொந்த வீடு இல்லைன்றது தான் அது காரணம். சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் எனக்கு அந்த இடம் பரம்போக்குன்றதால அந்த இடத்துல பட்டா கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நிச்சயமாக பட்டா வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு இடத்துல எங்கேயாவது பட்டா கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான், நாங்கள் குடியேற தயார் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அதனால் நாமளும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் எதுவுமே பொய்யான வீடியோ கிடையாது. முழுமையாக ஆராய்ந்து உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு தகவலும் நாங்கள் பதிவு பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த வலைத்தளம் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னாக்கா, ஏழை மக்கள், எளிய மக்கள், யாரும் ஆதரவு இல்லாத சமூக பின்னணி மக்கள், இந்த மாதிரி சமூக பின்னணி இல்லாத மக்களுக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னாக்கா, அவங்களுக்கு யாரும் ஒரு பெரிய ஆளுமையோ அரசியல் பலமோ இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு வார்டு உறுப்பினரோ எந்த ஒரு உறுப்பினரோ இவங்க தேர்தல் நின்று இருந்தாங்கன்னா அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சிருந்தால் இவங்களுக்கு அந்த வழி வேதனை தெரியும். இவங்க அந்த இதை அனுபவிக்கவே இல்லை. அதனால் இவங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கூட இவங்க ஒரு வாக்காயுதமாக தான் பயன்படுத்திக்கிறாங்க தவிர மற்றபடி வாக்கரிசலுக்கு தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க தவிர மற்றபடி இவங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொடுக்கறதில்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த மக்களுக்கு எப்படியாவது வீட்டு மனை பட்டா வழங்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதுவரையும் விட போகிறதில்ல. அதில் மக்களுடைய ஒத்துழைப்பும் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம். அதுக்கும் அவங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்துறைக்கு அந்த மனுவை மாற்றிருக்காங்க. கூட விரைவில் அவங்களுக்கு பட்டா கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக வேணும். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த வீடியோ பூரா மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏன்னாக்கா பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் போது தான் அந்த குறைகள் எல்லாம் எங்கெங்கே எந்தெந்த அவலநிலை இருக்குன்னு எல்லாருக்கும் புரியும் இன்னைக்கு காலகட்டத்தில். அதனால் உங்கள் பகுதியில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் என்னுடைய நம்பர் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பருக்கு தகவல் சொல்லுங்கள். உங்கள் பகுதியில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கும் உங்களுக்கு வழிகாட்டுதல் நாங்கள் சொல்லித்தரோம். எப்படி பண்ணால் எந்த மாதிரி முறையில் அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் ஏழ்மை மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் இருக்குன்றதுனால தெரியப்படுத்திக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.